விளையாட்டில் சாதித்த அரசு பள்ளி மாணவர்கள். அரசு பள்ளி மாணவர்கள் என்றாலே கல்வியில் பின்தங்கியவர்கள், விளையாட்டுகள் உள்ளிட்ட அனைத்திலும் சாதிக்க தகுதியற்றவர்கள் என்ற பொது கருத்து சமூகத்தில் உலவி வருகிறது. இதனால் கடன் வாங்கியாவது தனியார் பள்ளியில் அதிக கட்டணம் செலுத்தி குழந்தைகளை படிக்க வைக்கும் போக்கும் அதிகரித்து வருகிறது. ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல. தகுந்த பயிற்சியில் அளிக்கப்பட்டால் எங்களாலும் சாதிக்க முடியும் என்று சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் திறமையை நிரூபித்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளனர். பள்ளிகளில் படிக்கும் விளையாட்டு ஆர்வம் உள்ள மாணவர்கள் பல்வேறு அமைப்புகளின் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கின்றனர். தேசிய அளவில் SGFI என்ற இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு, சாய் எனப்படும் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கம் உள்ளிட்டவற்றின் அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளின் வழியே விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. நாடு முழுவதும் அரசு, தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய அளவில் கிரிக்கெட், டென்னிஸ், நீச்சல், கேரம், சதுரங்கம், ஹாக்கி, கபடி உள்ளிட்ட 32 விளையாட்டு போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இவற்றில் மாநில அளவிலான போட்டிகளில் தகுதி பெற்றவர்கள் தேசிய போட்டிகளுக்கு அந்தந்த மாநில அரசுகள் தேர்வு செய்து அனுப்புகின்றன. இந்த போட்டிகளில் பங்கேற்கும் மற்றும் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு உயர்கல்வி சேர்க்கையில் முன்னுரிமை உட்பட பல்வேறு சலுகை வழங்கப்படுகிறது. பள்ளிகளுக்கு இடையே நடந்த சாஃப்ட்பால் போட்டியில் 14 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் AM யுகேந்திரனும், 19 வயதிற்கு உட்பட்டவர்கள் பிரிவில் 10ஆம் வகுப்பு படிக்கும் R முகமது இர்ஃபானுதீனும் டிசம்பர் மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற உள்ள இந்திய அளவிலான சாஃப்ட்பால் போட்டியில் தமிழ்நாடு அணி சார்பாக விளையாட இந்த 2 மாணவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த 2 மாணவர்களும் நாம் பேசிய போது பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு சந்தோஷ் கோபி வழிகாட்டுதலின்படி நடக்க இருக்கும் போட்டியில் திறம்பட தமிழ்நாடு அணிக்கு விளையாட இருவரும் பயிற்சி எடுத்து வருவதாகவும் அந்த போட்டியில் நிச்சயம் வெற்றி வகை சூடுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் தங்களின் ஏழ்மை நிலையை உணர்ந்து தங்கள் பயிற்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உரிய நேரத்தில் செய்து கொடுத்த பேசிக்ஸ் கிளவுட் சொல்யூஷன் நிறுவனத்திற்கும் அதன் தலைமை செயல் அதிகாரி திரு பிரகாஷ் பழனி அவர்களுக்கும் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். லயன் ஸ்குவாஷ், அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ்,